ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி எங்கே போயிருக்கிறோன்னாக்கா, ஒரு பழங்காலத்து கோயில், பெரிய முனிவர் வாழ்ந்த இடம். அது ராயக்கோட்டையில் இருக்குது. ராயக்கோட்டையில் 4 பக்கமும் மலைகள், காடுகள் சூழ்ந்த பகுதி. ரொம்ப அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குது. அது பழங்காலத்து கோயில், ரொம்ப பழமையான கோயில். இங்கே எல்லாம் வெறும் மலைகள் தான் இருக்குது. இந்த மலை மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு அப்புறமா போகலாம். முதல்ல இந்த கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலில் சிவன் இருக்கிறாரு, ஐயப்பன் இருக்கிறாரு, முருகன் வள்ளி தெய்வானோடு இருக்கிறாரு, விநாயகர் இருக்கார். குளம் நல்லா சூப்பராக இருக்குது. மலை மேலேருந்து தண்ணி மழை வந்துச்சுன்னா தண்ணி நல்லா ஜொன ஃபால்ஸ் மாதிரி வர்ற தண்ணி இருக்குது. நல்லா பெரிய குளம் இருக்குது. நல்லா உண்மையாக சொல்ல போனால் ஒரு பிக்னிக் மாதிரி அமைதியான இடம், யாரும் கூட்டம் இல்லாத அமைதியான கோயில். வஜ்ரநாதீஸ்வரர் கோயில்னு பேர் இருக்குது. இங்கே வந்து இந்த கோயிலில் துர்வாச முனிவர்ன்றவர் இருந்ததாகவும், சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இங்கே குளிச்சுட்டு இங்கேயே இருந்ததாக ஒரு சொல்லப்படுது, பழைய காலத்து ஸ்டோரி. அதனால் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் குளிச்சுட்டு மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவர் பூஜை பண்ணிட்டு வரோம். இங்கே சிவன்லாம் இருக்குது. பழைய கோயில் புதுப்பிக்கல. இது கவர்மெண்ட் எடுத்துட்டுச்சுன்னு சொல்கிறாரு. ஒரு பூஜாரி இருந்தார், அவர் தான் சொன்னார் இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆகிடுச்சி அப்படின்ட்டு. கூட்டமே இல்லை பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை தான் வந்தோம். புரட்டாசி மாதம் இந்த கூட்டமே இல்லை. இன்னும் கோயிலெலாம் கூட சரியாக திறக்கலை. எப்படி இருக்குது பாருங்கள் கோயில். குளம் சூப்பராக இருக்குது. அந்த குளம் அருமையான குளம். எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது ராமர் கோயில், ஹனுமார் கோயில் கீழே இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் கீழே இருக்குது. இதுக்குள்ள ஆஞ்சநேயர் சுவாமிகள் இருக்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் பழைய காலத்து கோயில். இதெல்லாம் ரொம்ப பழமையானது. இந்த ராயக்கோட்டை சுற்றிலுமே நல்ல மலைகள், பெரிய பெரிய பழங்காலத்து கோயில், அந்த காலத்து கோட்டைங்கள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது கோட்டைங்கள்லாம். இந்த கோயிலில் பாருங்கள், ஹனுமார், ஆஞ்சநேயர், நாகலிங்கம், பெரிய அரச மரம். இதெல்லாம் ஒரு 200 வருஷம் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மரங்கள்லாம். பெரிய மரம், அரச மரம். அது கீழே பிள்ளையார் இருக்கார், பிள்ளையார் வச்சுருக்காங்க. துர்வாச முனிவர்ன்றவர் இருந்தாராம். இருக்கிறப்ப இந்தியாவிலே 2 இடத்துல தான் அவர் இருந்திருக்காரு. ஒன்று இங்கே, இன்னொன்று ஏதோ வேறு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அது இந்த இடத்துல இங்கே தங்கிட்டார், இங்கே வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ராயக்கோட்டையில் இந்த கோயிலில் சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு சேவை பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. மக்களே, நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்றது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு மேலே இதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ எப்படி இருக்குதுன்றது பாருங்கள்.
உருவாச முனிவர் தான் நம்ம பேர். அவர் வாழ்ந்த இடமா குளிக்கிறதுக்கு வந்து இங்கே குளிக்குவாங்க. இங்கே குளிச்சுட்டு மேலே மலை இது ஒரு ரோடு வரவழைங்களா? இது ரோடை வர்றது மாதிரி இது வந்து துணி கிணி துவைக்கிற இடமா இல்லை குளிக்கிற இடமா? இல்லை